முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 290 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி 3வது முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. 1962 ஆண்டு முதல் முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு எந்த ஒரு பாரத பிரதமரும் நிகழாத சாதனையான தொடர்ந்து 3வது முறையாக வென்று பாரத பிரதமராக பொறுப்பேற்க உள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மாபெரும் வெற்றியை கொண்டாடும் விதமாகவும் மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் 4ஆம் தேதியன்று பிறந்த 20 குழந்தைகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி இளைஞர் அணி மாநில பொதுச் செயலாளர் கௌதம் நாகராஜன் தலைமையில் தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டு குழந்தைகளுக்கு சத்தான உணவுப் பொருட்களும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் ராஜசேகரன், காளீஸ்வரன், பார்த்திபன், ராஜேஷ், பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். गौतम जी பாரத பிரதமரா தேர்ந்தெடுத்திருக்காரு. கௌதம் மோடி 3வது முறையா நாட்டோட பிரதமரா இருக்காரு. அண்ணாமலை தான் நேற்று பிறந்த நாள், அதனாலதான் நேற்று போதும் வாங்க, கையில கொடுத்துட்டு வந்துருங்க வாங்க. நேற்று பிறந்த गौतम जी நேற்று பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் அன்புமிகு பாசமிகு அண்ணன் அண்ணாமலை அவர்களின் 40வது பிறந்தநாளை முன்னிட்டும் மற்றும் 1962 ஆண்டு ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் 3வது முறையாக தொடர்ந்து தனி மெஜாரிட்டியோட 293 சீட்டு கூடிய பாரதிய ஜனதா கட்சியோட பாரத பிரதமராக 3வது முறையாக மீண்டும் மோடி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதற்காக இன்று திருச்சி அரசு மருத்துவமனையில் 20 குழந்தைங்களுக்கு தங்க மோதிரம் 1/2 கிராமில் அணிவித்தோம். அதுக்கான நிகழ்ச்சி இன்னைக்கு சிறப்பாக நடந்துச்சு. பெற்றோர்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ந்தோம். நன்றி, வணக்கம்.